ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதம் ஒரு நல்ல இன்கம் கொடுக்குற போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்கீமோட பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை, இதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட முடியும், இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, இதுக்கு லாகின் பீரியட் எவ்வளோ, இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை வந்து ஒரு நல்ல ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போவும் சரி, இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னா அப்படின்னா அப்போவும் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு மந்த்லி ஒரு நல்ல இன்கம் தரும். அதனால் இந்த ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு சிங்கிள் அடல்ட் வந்து இந்த திட்டத்துக்கான அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் இந்த ஸ்கீமுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இன்னொன்று வந்து கார்டியனோட நேமில், அதாவது ஒரு மைனர் இருக்காங்க அப்படின்னா கார்டியனோட நேமில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிறந்த குழந்தை இருக்காங்க, அவங்களோட ஃப்யூச்சருக்காக நம்ம பல்காக அமௌண்ட் ஒன்று போட்டு வைக்கணும், அதுக்கு மாதம் நமக்கு ஒரு அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட குழந்தையோட பேரில் வந்து நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ உங்களோட குழந்தை வந்து ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்குது, அவங்களோட இன்னொரு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவங்களோட எஜுகேஷனுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. இப்போத்துலேருந்தே ஒரு நல்ல இன்கம் வந்து மாதம் வந்தால் அதை சேவ் பண்ணி அவனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 10 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தையோட பேர்லேயே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் வந்து நம்மளால் எவ்வளோ டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னா மினிமமாக வந்து நம்ம வந்து 1000 ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 lakhs. இதுவுமே வந்து லாஸ்ட் இயர்லேருந்து தான் இந்த 9 lakhsன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 4.5 lakhs தான் வந்து மேக்ஸிமம் லிமிட்டாக இருந்தது. இப்போ வந்து 9 lakhs. அதே வந்து நீங்கள் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து 15 lakhs வரைக்கும் வந்து போட்டுக்க முடியும். நீங்கள் போடுற அந்த 15 lakhs வந்து அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். மாதிரி இப்போ உங்களோட பேரில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதில் நீங்கள் வந்து 9 lakhs போட்டிருக்கீங்க. உங்கள் உங்களோட குழந்தை ஒரு மைனராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் கார்டியன் சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து 9 lakhs போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். உங்களோடது செப்பரேட் அக்கௌண்ட்டாகவும் குழந்தையோடது செப்பரேட் அக்கௌண்ட்டாகவும் தான் கன்சிடர் ஆகும். இப்போ இந்த திட்டத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.4% இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸடாக இல்லை மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகிற வரைக்குமே வந்து கண்டினியூ ஆகும். குவார்ட்டர்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டை மாற்றுவாங்க. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. உங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் போடும்போது இருந்த இன்ட்ரெஸ்ட் தான் மந்த்லி வந்து கிரெடிட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கேல்குலேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணதுலேருந்து 1 month வரைக்கும், அதாவது நீங்கள் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து 30ஆம் தேதி, அதாவது 1 month முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 4 மாதம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 5 மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, நீங்கள் இந்த 5 மாதமே எடுக்கல, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு மாதம் என்ன இன்ட்ரெஸ்ட்டும் அதுதான் வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஒரு 1 lakh வந்து போட்டுட்டீங்க, அதுதான் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 617 ரூபா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து விடும். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 3 lakhs இல்லை 5 lakhs இருக்குது, இப்போது அதை நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதில் நான் போட்டுட்டேன். ஆனால் இதே வந்து எனக்கு ஒரு 1 year கழிச்சோ இல்லை 6 months கழிச்சோ எனக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவோட கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோ கிரெடிட் தான் ஆகும். இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அப்படி எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் வேணாம், எனக்கு ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயோ இல்லை கவர்மெண்ட் பேங்க்லேயோ வேறு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் தான்
எனக்கு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த டீட்டெயிலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து இது வந்து கிரெடிட் ஆகிடும். நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். இதுவுமே நம்மளோட நார்மல் ஏடிஎம் கார்டு மாதிரி தான். நீங்கள் வந்து கொடுக்கும்போது மட்டும் போஸ்ட் ஆஃபீஸோட ஏடிஎம்மில் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறமாட்டி நீங்கள் எந்த ஏடிஎம்மில் வேணால் ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு டேக்ஸ் எக்ஸப்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஆனால் வந்து இதோட மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. மொத்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீமில் நம்மளோட அமௌண்ட்டோட லாக்இன் பீரியட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 இயர். அதாவது நீங்கள் பணம் போட்டதுலேருந்து 1 வருஷம் வரைக்கும் உங்களால் அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது. அந்த 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்து வரைக்கும் உங்களால் அமௌண்ட் எடுத்துக்க முடியும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்லேருந்து 2% வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அமௌண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1% வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு 1 lakh போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா 1000 rupees டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 1 இயர் முடிஞ்சிட்டு அதுலேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா 2% 2000 வந்து டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களால் வந்து அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட அதர் பேங்க் அக்கௌண்ட்லேயும் இது வந்து கிரெடிட் ஆகிடும். இன்கேஸ் வந்து உங்களோட மெச்சூரிட்டி வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஆகி அவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து நாமினியோட பேரில் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஆதார் கார்டு தேவைப்படும், பேன் கார்டு தேவைப்படும், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தேவைப்படும். இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் ஐடி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள எந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த ஸ்கிப் ஐடி மட்டும் கொடுத்தா போதும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட குழந்தையோட பேரில் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஆனால் கார்டியன் நீங்கள் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி வந்து குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஆதார் கார்டெலாம் கொடுக்கணும். உங்கள் குழந்தை வந்து பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, 1 இயர் தான் ஆகுது அப்படின்னா இப்போ 6 months ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் ஆதார் கார்டு எடுக்க முடியும். ஸோ ஆதார் கார்டு எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லை 6 monthsக்குள்ளே தான் குழந்தை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். சடனாக அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு 3 monthsலேயோ 6 monthsலேயோ தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் அமௌண்ட் வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு தருவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நம்ம 9 lakhs போட போகிறோம் அப்படின்னா அந்த 9 lakhs மொத்தமாக ஒரே இதில் போடாமல் பிரித்து 9 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் தனித்தனியாக போட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து கரண்ட்டாக 1 lakh தான் தேவைப்படுது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கீமை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து 1 lakh எடுக்க போகிறீங்கன்னா 1000 மட்டும் டிடெக்ட் ஆகிட்டு மீதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும், லாஸ் ஆகாது. இப்போ நீங்கள் 9 lakhs மொத்தமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகிற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இப்படி நீங்கள் பிரித்து போட்டிங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிற கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் இப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆகலாம்.